வணக்கம். இன்றைய செய்திகள். பிரதமர் மோடியை தமிழக அமைச்சர்கள் குழு நேரில் சந்தித்து சோழகங்கம் ஏரியை சீரமைக்க மத்திய அரசு நிதியை பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சோழகங்கம் ஏரியை சீரமைக்க 12 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சோழகங்கம் ஏரியை தூர்வாரி சீரமைக்க 663 கோடி ரூபாய் செலவாகும் என தமிழக அரசு நீர்வளத்துறை மதிப்பிட்டுள்ளது. ஆனால் 12 கோடி ரூபாயை மட்டுமே அரசு ஒதுக்கியுள்ளது. இது ராஜேந்திர சோழனுக்கு அவமதிப்பையே ஏற்படுத்தும். சோழகங்கம் ஏரியை 12 கோடி ரூபாயில் சீரமைக்க முடியாது என தெரிந்தும் தமிழக மக்களை எளிதாக ஏமாற்றிவிடலாம் என நினைத்து பெயரளவில் திமுக அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த ஒரு பாசன திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. இதற்காக திமுக அரசு வெட்கி தலை குனிய வேண்டும். நாளை மறுநாள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரும் பிரதமர் மோடியை தமிழக அமைச்சர்கள் குழு நேரில் சந்தித்து சோழர் பாசன திட்டத்திற்கு மத்திய அரசின் நிதியை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் விசிக பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு மாநில கட்சியாக உருவாகி இருக்கிறது. அது வீழ்ச்சியடையவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர் பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு 621 கோடி ரூபாயில் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தொடங்கி வைத்தார். நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஜூலை 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் 36 வார்டுகளில் இருந்து 77,266 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் 44,997 பேர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் நடைபெறும் அரசு விழாவில் 1032 கோடி ரூபாயில் 3 முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்பிணை வழங்கியது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்டதாக உணவு பாதுகாப்பு துறையினர் மேற்கொண்ட பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாஜக கூட்டணிக்கு வந்தால் மீண்டும் எம்பி ஆகலாம் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அழைப்பு விடுத்துள்ளார். வைகோவை தான் மிகவும் நேசிப்பதாகவும் அவருக்கு விடை கொடுக்க நான் விரும்பவில்லை என்றும் ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். துணை ஜனாதிபதி தேர்தலில் இண்டி கூட்டணி வேட்பாளரை நிறுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் தற்போது இருக்கும் பலத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணி நிறுத்தும் வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான், வங்கதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு விசா இல்லாத நுழைவை அனுமதித்து இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளதை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த வரையில் வங்கதேசம் இந்தியாவின் நட்பு நாடாக திகழ்ந்து வந்தது. ஆனால் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்த பிறகு வங்கதேசம் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கியுள்ளது. இது இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டிய சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து பறந்து வந்த 6 ட்ரோன்களை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். அதிலிருந்து 3 துப்பாக்கிகள் மற்றும் 1 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியா, பிரிட்டன் இடையே கையொப்பமாகியுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பிரிட்டன் சந்தையில் இந்திய நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெற்றோரை கவனித்துக் கொள்வது உட்பட தனிப்பட்ட காரணங்களுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் 30 நாட்கள் வரை ஊதியத்துடன் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என மத்திய பணியாளர் துணை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரரான சாவர்கர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான அவதூறு வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நாசிக் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த 2006ஆம் ஆண்டில் 180 பேர் உயிரிழந்த ரயில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி
12 பேரை விடுதலை செய்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 3000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியின் நிறுவனங்களுக்கு தொடர்புள்ள 50 நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. மேற்கு வங்க மாநிலம் பங்குரா மற்றும் புர்பா பர்தாமன் ஆகிய மாவட்டங்களில் மின்னல் பாய்ந்து 13 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் மேலும் 23 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த பேரிடரில் மொத்த உயிரிழப்பு 258 உயர்ந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.